ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஃபிஷர் ட்ரேடிங். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் நிஃப்டி ஒரு 90 புள்ளிகள் கேப் டவுனில் ஆரம்பித்து ஒரு 200 புள்ளிகள் மேலேயும் கீழேயும் சைடுவேஸ்லேயும் போய் ஃபைனலாக 27 புள்ளிகள் குறைஞ்சி நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50ல் இன்றைக்கி அட்வான்ஸாக 19 பங்குகளும் டிக்ளைனாக 31 பங்குகளும் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நிஃப்டியில் கெய்னர்னு பார்த்தோம்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு 4%, டாடா மோட்டார்ஸ் ஒரு 3% ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நம்ம லூசர்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் ஒரு 4% கீழே இறங்கியும், விப்ரோ ஒரு 3% கீழே இறங்கியும் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஓவராலாக மார்க்கெட்டில் அட்வான்ஸாக 993 பங்குகளும் டிக்ளைனாக 1830 பங்குகளும் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. அப்பர் சர்க்கியூட் நம்ம பார்க்கும்போது 69 பங்குகளும், லோயர் சர்க்கியூட்னு பார்க்கும்போது 160 பங்குகளும் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. 52 வீக் லோன்னு பார்க்கும்போது 234 பங்குகளும், 52 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 20 பங்குகளும் இன்னைக்கு ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50ல் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண கொட்டாக் மஹிந்திரா பேங்க் 52 வீக் ஹையில் இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி 52 வீக் லோவில் 3 பங்குகள் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50ல் டாட்டா ரெட்டிஸ் லேப், டைட்டன், இண்டஸ்இண்ட் பேங்க். இன்னைக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது பிரைவேட் பேங்க் செக்டார் ஒரு 0.73% கெயின் ஆகும், ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் 0.58% கெயின்லையும் இன்னைக்கு க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஐடி செக்டார் இன்னைக்கு ஒரு 3% கிட்டத்தட்ட 3% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஐடி செக்டார் இவ்வளோ அடிக்கான காரணம் என்னென்னா யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபால் தான், அதோட ரெஃப்ளெக்ட் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய அடியை இன்னைக்கு வாங்கியிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஒரு 4% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஆனால் அது நம்ம டவுன்லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் ஒரு 13% ஹையாக முடிஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல ரெக்கவரி தான். டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி ஒரு 3% கெயினாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது சிஇஓ கண்டக்ட் பண்ண ஒரு மீட்டிங்கில் ஜேஎல்ஆர் பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசியிருக்கிறாங்க. அது யூஎஸில், சைனாவில், யூரோப்பில் ஜேஎல்ஆர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் ஜேஎல்ஆரோட ஏர்னிங்ஸ் டார்கெட் 8.5 செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே அவங்க டெப்ட் ஃப்ரீ, அதாவது கடனே இல்லாத கம்பெனியாக ஜேஎல்ஆர் மாறணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ரெஃப்ளெக்ட் தான் டாடா மோட்டார்ஸ் 3% கெயின் ஆகிறதுக்கான காரணம். நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் பார்க்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக்னா பெல்லுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பெல் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 2463 கோடிக்கு அஸ்வின் ரேடார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதனால் நாளைக்கு பெல்லோட ஸ்டாக் எப்படி இருக்கும்னு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் கம்பெனிக்கு இன்னைக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அது என்னன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்லேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு 21 கோடிக்கு. அது வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள அவங்க முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் நாளைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். ஓவராலாக மார்க்கெட் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இதே மாதிரி நெகட்டிவில் கண்டினியூ ஆகுமா இல்லை பாசிட்டிவாக மாறுமா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.